ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி கோழி வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நல்லாம்பட்டி கோழி வறுவலுக்கு நம்ம மசாலா இல்லாமல் செய்யலாம். வெங்காயம், தக்காளி, அதாவது வெங்காயம் மட்டும் சேர்த்து தக்காளி மற்ற மசாலா எதுவுமே இல்லாமல் கூட செய்யலாம். பட் இன்றைக்கி நான் மசாலாலாம் சேர்த்து தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லோரும் கேட்பீங்க, ஸோ நல்லாம்பட்டி கோழி வறுவல் அப்படின்னா மசாலா எதுவும் சேர்க்காம தான் செய்யணும் அப்படின்னு. பட் அப்படி இல்லை. ஸோ அதில் நிறைய வகையானது இருக்குது. இது மசாலா சேர்த்து செய்யக்கூடியது. மசாலா இல்லாமல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அப்படியும் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம அந்த பொடியெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எந்த எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய். ஸோ இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 100-150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து அதோட விதையெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு அதை 2-3 துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த மிளகாயும் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ இந்த எண்ணெயிலேயே மிளகாய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் அதிக அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பட் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா அதோட முழுசாக நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். ஸோ அந்தளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்க ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிருக்கும். நெக்ஸ்ட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளியாக மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் ஆல்ரெடி நல்லாவே வதங்கிருச்சு. ஸோ நம்ம சேர்த்த தக்காளி மட்டும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் வர மிளகாய் ஒரு 10 மிளகாய்க்கு மேலே சேர்த்துருக்கோம். அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக காரம் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மிளகு, ஜீரகம், மல்லி இது எல்லாமே வறுத்து அந்த பொடியும் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த மிளகு, ஜீரகமுமே காரமாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்தா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுக்கலை, பிராய்லர் கோழியில் தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிறீங்க அப்படின்னா இதே ஸ்டெப் தான், இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க.
சிக்கன் மட்டும் நீங்கள் நாட்டுக்கோழி வந்து எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி வேணாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பிராய்லர் சிக்கன்லேயுமே செய்யலாம். ஸோ இப்போ இந்த மசாலா கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்க போகிறோம். அதே நீங்கள் வந்து நாட்டுக்கோழியாக இருந்துச்சு அப்படின்னா அது வேகிறதுக்கே வந்து எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் வந்து அப்படி வேக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் போட்டு வெறும் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து செய்யுங்க. வேக வச்சதுக்கப்புறம் கறியை இந்த மாதிரி எடுத்து பெரட்டுங்க. நீங்கள் அப்படியே வந்து கடாயில் வந்து நாட்டுக்கோழி வந்து வேக வைக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் அந்த சிக்கனில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வேக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து அதிக அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் வேகணும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்து வரும். அதே பிராய்லர் சிக்கன் அப்படின்னா அந்தளவுக்கு தேவையில்லை. ஒரு 1/4 மணி நேரமே போதும். நம்ம வந்து குழம்பே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இந்த மிளகு, ஜீரகம், மல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னாலும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே இதை வந்து நீங்கள் இறக்கிடலாம். இல்லை வந்து நல்லா சுக்காவாக வேணும் அப்படின்னாலும் நல்லா வந்து இது தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். ஸோ இப்போ நம்ம சேர்த்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். சிக்கன் வந்து சீக்கிரமே வெந்துடும். ஆனால் நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகி வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஸோ நம்மளோட கோழி வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு அதாவது நல்லாம்பட்டி கோழி வறுவலுக்கு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஸோ இந்த தாளிப்பு தான் இந்த ரெசிபிக்கு வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்குமே நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு சின்ன பேனில் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு வந்து நல்லா நீளமாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டுமே அதோட சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதோட வாசனையே பூண்டு சேர்த்து அந்த ஜீரகத்தோடு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சிக்கன் கிரேவியோட இதை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி, இது நாட்டுக்கோழி இல்லை, பிராய்லர் கோழி தான். ஸோ கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்யணுன்னாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா காரம் சாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.